நான் வந்து ஒழுங்காக வீடியோவே போடுறது இல்லைங்க. இன்றைக்கி ஏதாவது வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஐட்டத்தை போய் எடுத்தேன். அது எனக்கு வந்து வீடியோ போடுறது யோகமே இல்லை. இது வந்து கரப்பாம்பூச்சியை வந்து நம்ம வீட்டிலேருந்து போக்குறதுக்காண்டி உள்ள ஒரு 2 ஐட்டம். இது நல்லாயிருக்கு. இது வந்து கேரம் போர்டு பவுட்ரு. இது வந்து எவ்ரிடே இந்த பால் பாக்கெட் பவுட்ரு இருக்குல்ல, அது நம்ம சாப்பிட்றது தான். இது வாங்கி எப்படியும் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே எல்லாம் பூசணம் பூத்து போச்சு. சரி வாங்கி ஒரே நாளையில் நம்ம ஏன் யூஸ் பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுனேன். பூசணம் பூத்து போச்சு. பட் இது வந்து ஆனாலும் உங்களுக்கு அது ஒரு டிப்ஸாக சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் வந்து இப்போ தான் மறுபடியும் கரப்பாம்பூச்சி ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று அங்கே செத்து படுத்துட்டு இல்லை சாகலை, பாதி உயிருக்கு இப்படியே நீச்சல் அடிச்சுட்டு இருக்குது. அப்போ அது வந்து இனி எதாவது பண்ணிடணும் அப்படின்னு, எதாவது சாப்பாட்டில் அங்கே இங்கெல்லாம் தண்ணியிலெல்லாம் உளுந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ரெண்டும் ஒரே அளவு. இது கேரம் போர்டு பவுட்ரு, இது வந்து எவ்ரிடே பால் பவுட்ரு. ரெண்டும் ஒரே அளவு எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியாக பிசைஞ்சு வீட்டில் எங்கே அதிகமாக கரப்பாம்பூச்சி இருக்கோ அங்கங்கே வச்சு விட்டுறலாம். நைட்டு வச்சுட்டு காலமே எடுத்துடலாம். சின்ன குழந்தைங்க இருக்க வீடுகளில் வந்து அவங்களுக்கு தெரியும்படியாக வைக்காதீங்க, எடுத்து சாப்பிட்ருவாங்க. வச்சு விட்டிங்கன்னா ஒரே ஒரு வாரம் தான் ஃபுல்லாக க்ளோஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.